லண்டனின் மேற்கு பகுதியில் 27 மாடிகளை கொண்ட அடுக்குமாடி கட்டடத்தில் பயங்கர தீ விபத்து நேரிட்டது. லண்டனின் மேற்கே கிரான்பெல் என்கிற அடுக்குமாடி கட்டடம் இருக்கிறது. 27 மாடிகளை கொண்ட அந்த கட்டடத்தில் 120 குடியிருப்புகள் உள்ளன. இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 1 மணி அளவில் குடியிருப்பு பகுதியில் தீ விபத்து நேரிட்டது. இதையடுத்து தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக ஈடுபட்டு வருகிறார்கள். 40 தீயணைப்பு வாகனங்களில் 200க்கும் மேற்பட்ட வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அடுக்குமாடியின் 2வது தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டதாக தீயணைப்புத் துறையினர் தெரிவிக்கின்றனர். குடியிருப்புக்குள் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. ஏராளமானவர்கள் இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்திருக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. இந்த கட்டடம் 1974ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இதனால் எப்போது வேண்டுமானாலும் அது இடிந்து விழலாம் என்கிற அச்சமும் நிலவுகிறது. லண்டனின் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்டிருக்கும் இந்த தீ விபத்து குறித்து பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர் மணிகண்டன் தொலைபேசி இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மணிகண்டன், லண்டனுக்கு போதாத காலம் என்று சொல்வதைப் போல அடுத்தடுத்து பல்வேறு விஷயங்களில், அடுத்தடுத்து பல்வேறு விபத்துகளில், அதே போல குண்டுவெடிப்பு போன்ற சம்பவங்களில் சிக்கிக்கொண்டே இருக்கிறது. தற்போது பயங்கர தீ விபத்து, கட்டடம் இடிந்து விழுமோ என்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கானவர்கள் சிக்கியிருக்கிறார்கள். விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்கள். கணேஷ், நீங்க சொல்வது போல லண்டனில் கடந்த சில வாரங்களில் மிக மோசமான சம்பவங்களை சந்தித்து வருகிறது லண்டன். இப்போது நடந்திருக்கக்கூடியது மிகப்பெரிய விபத்து. லண்டன் இதுவரை காணாத மிகப்பெரிய தீ விபத்து என்று கூறப்படுகிறது. லண்டன் மேற்கு லண்டனில் இருக்கக்கூடிய கிரென்ஃபெல் என்று சொல்லக்கூடிய 24 மாடிகளை கொண்ட ஒரு டவர் குடியிருப்பு பகுதி. இது மொத்தம் 120 குடியிருப்புகளை கொண்ட இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இன்று காலை 1 மணி அளவில், லண்டன் நேரப்படி 1 மணி அளவில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தற்போது நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்கும்போது 24 மாடிகளும் ஒட்டு மொத்தமாக எரிந்து கொண்டிருக்கிறது. 1970களில் கட்டப்பட்டது. குறிப்பாக 1974ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த கட்டடமானது அண்மையில் பல கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த கட்டடமானது முழுமையாக எரிந்து கொண்டிருப்பதால் எந்நேரம் வேண்டுமானாலும் இடிந்து விழக்கூடிய அபாயம் இருக்கிறது. தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ஏராளமான வாகனங்களில் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இருந்தபோதிலும் கூட இதுவரை தீயானது கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை என்று கூறப்படுகிறது. நமக்கு வரக்கூடிய தகவலின் அடிப்படையில் பார்க்கும்போது நேரில் பார்த்தவர்கள் 10வது மாடி, 15வது மாடி போன்ற பல மாடிகளில் இருந்து உதவிக்காக கூக்குரல் விடக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்தவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மேலிருந்து கீழே விழுந்ததை சிலர் பார்த்ததாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக யாரும் உயிரிழந்ததாகவோ காயமடைந்ததாகவோ தகவல் இல்லை. 2 பேருக்கு மூச்சு திணறல் காரணமாக சுவாச பிரச்சனைகள் ஏற்பட்டு அவர்களுக்கு மட்டும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறதாக அதிகாரப்பூர்வமான தகவல்கள் நமக்கு தெரிவித்திருக்கின்றன. தீயானது இன்னும் கட்டுப்பாட்டுக்குள் வராததால் உள்ளே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 500 பேர் வரை உள்ளே இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் ஏராளமானோர் ஏற்கனவே வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். இந்த 120 குடியிருப்புகளில் குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் குடியிருந்து வருவதால் உயிரிழப்புகள் ஏற்படக்கூடும் என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. லண்டன் முழுவதுமே அதிகாலையிலேயே எழுந்து இந்த ஒரு தகுந்த ஒரு காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறது. கணேஷ், நிச்சயமாக அச்சுறுத்தக்கூடிய ஒரு காட்சியாகத்தான் இருக்கிறது. 120 குடியிருப்புகள் இருக்கிறது எனும்போது 200க்கும் மேற்பட்டவர்கள் அதில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் பற்றிய தகவல்கள் என்ன, அவர்களின் கதி என்ன என்பது பற்றி தற்போது வரையில் எவ்விதமான அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லாத இந்த சூழ்நிலையில் அந்த கட்டடம் 27 மாடி கட்டடம் என்றும் தற்போது வரையில் அதன் தீ கட்டுப்படுத்தப்படவில்லை என்றும் பிடிஐ மற்றும் ராய்ட்டர் செய்தி நிறுவனங்கள் தற்போது செய்தி வெளியிட்டு வருகின்றன. அந்த அண்மை செய்திகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். லண்டன் போன்ற வளர்ந்த ஒரு இடத்தில், வளர்ந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலைநகரமாக இருக்கக்கூடிய லண்டன் போன்ற நகரத்தில் இது போன்ற ஒரு தீ விபத்து ஏற்படுவதும், இந்த மாதிரி தீ விபத்தை அவர்கள் எப்படி சந்திக்கிறார்கள் என்பது பற்றியும் விளக்க முடியுமா மணிகண்டன்? கணேஷ், சம்பந்தப்பட்ட இந்த கட்டடத்தை பொறுத்தவரை கடந்த சில வாரங்களுக்கு முன்பாகவே
தீயணைப்பு குறித்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளும் புகார்களும் எழுந்திருக்கின்றன. பழமையான கட்டடம் என்ற காரணத்தினால் இங்கு போதுமான அளவிற்கு தீயணைக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை பணிகள் எதுவும் இல்லை, அந்த வசதிகள் எதுவும் இல்லை என்று பெரிய கட்டுரைகள், புகார் கட்டுரைகள் கூட ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்றன. அதன் பிறகு புதுப்பிக்கப்பட்ட பிறகு கூட அதில் உரிய அளவிற்கு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இல்லை தீயணைப்பை பொறுத்தவரை என்று கூட கூறப்பட்டிருக்கிறது. பொதுவாக லண்டன் போன்ற பெரு நகரங்களில் தீயணைப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இல்லாவிட்டால், அந்த வசதிகள் இல்லாவிட்டால் கட்டடங்களுக்கு அனுமதியே கொடுக்கப்படாது. அது மட்டும் இல்லாமல் தீ விபத்து ஏற்பட்டால் கூட உடனடியாக அணைப்பதற்கான ஏராளமான வசதிகள் இருக்கின்றன. பொதுவாக அடிப்படை விஷயங்களான தீயணைக்கும் பணியில் அடிப்படை விஷயங்களாக இருக்கக்கூடிய அந்த எரியக்கூடிய பொருள், ஆக்சிஜன், அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லக்கூடிய இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் தீயை அணைக்கக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம். அது சாதாரணமான தீ விபத்தாக இருந்தாலும் சரி, பொது வெளியில் நடக்கக்கூடியதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கட்டடத்துக்குள் நடக்கக்கூடியதா இருந்தாலும் சரி, ஏராளமான நவீன வசதிகள் லண்டன் போன்ற நகரங்களில் இருக்கின்றன. குறிப்பாக உடனடியாக ஹெலிகாப்டர் போன்ற பறந்து சென்று தண்ணீரை தீச்சடிக்கக்கூடிய வசதிகள் கூட இருக்கின்றன. பல நூறு அடிகளுக்கு உயரமான ஏணிகளை அமைத்து அதன் மூலமாக இந்த தீயை அணைப்பதற்கான வசதிகளும் இருக்கின்றன. அனைத்து அந்த மீட்பு பணி வீரர்களுக்கும் உரிய பயிற்சிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் உடனடியாக தீயை அணைத்துவிட முடியும் என்றுதான் நம்பப்படுகிறது. ஆனால் தற்போது அந்த தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய குழுவினுடைய தலைவரே இந்த தீயை இதுவரை நாங்கள் இது போன்ற தீயை பார்த்ததில்லை, எங்களுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது, எங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை, நாங்கள் மிக அருகில் வரை சென்றிருந்தோம், 100 அடி அளவிற்கு கூட முதலில் சென்றிருந்தோம். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய நிலையை பார்க்கும்போது அந்த கட்டடமானது இடிந்து விழக்கூடிய சூழல் இருப்பதால் நாங்கள் பின்னோக்கி தான் வந்து கொண்டிருக்குமே, உள்நோக்கி எங்களால் செல்ல முடியவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். ஆக நவீன வசதிகளை கொண்டிருந்தாலும் கூட இந்த விபத்தானது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாகத்தான் இருக்கிறது. இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 1 மணி அளவில் நேரிட்ட இந்த தீ விபத்து 2வது மாடியில தொடங்கி 27வது மாடி வரையில் மளமளவென்று பரவியதாக தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் லண்டன் தீயணைப்புத்துறை ஒரு அறிக்கையை தற்போது ஃபேஸ்புக் பக்கத்தின் மூலமாக கூறியிருக்கிறது. அதே நேரத்தில் காஸ் ஆஃப் த ஃபயர் இஸ் அன்னோன் என்றும் அந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையில் லண்டன் தீயணைப்புத்துறை தற்போது தெரிவித்திருக்கிறது. இந்த தருணத்தில் மணிகண்டன், அந்த கட்டடத்தில் ஏற்கனவே தீயணைப்பு குறித்த எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் இல்லை என்று ஊடகங்களில் கட்டுரைகள் வெளியானதாக கூறியிருந்தீர்கள். இது பற்றி ஏதேனும் நடவடிக்கை முன்பாக எடுக்கப்பட்டிருந்ததா? எச்சரிக்கைகள் ஏதாவது விடுக்கப்பட்டிருந்ததா? நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் பார்த்தால் இந்த தீ விபத்தை பொறுத்தவரை பல முறை புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. குடியிருப்பு வாசிகள் சம்பந்தமாகவும் அருகில் உள்ள கட்டிடத்தில் இருப்பவர்களும் கூட இந்த கட்டடம் பாதுகாப்பற்ற முறையில் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். தீயணைப்பு வசதிகள் மட்டுமல்லாமல் பல்வேறு குறைபாடுகள் இருந்ததாகவும் ஏற்கனவே கூறியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்பதுதான் கடைசி வரை இந்த ஊடகங்களில் வெளியான கட்டுரைகளில் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. இந்த கிரென்ஃபெல் டவர் என்று சொல்லக்கூடிய இந்த கட்டடமானது 1974களில் கட்டப்பட்ட கட்டடம் என்பதால் மிகவும் பழமையாக இடிந்து விழக்கூடிய நிலையில் தான் இருந்திருக்கிறது. அதன் பிறகுதான் இதில் புதுப்பிக்கும் பணிகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. அதன் பிறகும் கூட உரிய அளவிற்கு அந்த பாதுகாப்பு வசதிகள் இல்லை என்றுதான் நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. தற்போது கடைசி வரை இதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றும் புகார் கூறப்பட்டிருக்கிறது. இது ஒரு காரணமாக கூட இருக்கலாம் என்று தற்போது தெரிய வருகிறது. இதனைத் தொடர்ந்து அங்கிருப்பவர்களை மீட்பதற்கு எந்த மாதிரியான திட்டங்களை லண்டன் தீயணைப்புத்துறையும் அதே போல அந்த மாநகராட்சி நிர்வாகமும் எடுத்திருக்கிறது? சுமார் 300 to 500 பேர் வரை அந்த கட்டடத்தில் குடியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. உறுதியான புள்ளி விவரங்கள் அதை பற்றி இல்லை. சம்பந்தப்பட்ட நேரத்தில், அதாவது அந்த தீ விபத்து நடந்த நேரத்தில் எத்தனை பேர்கள் இருந்தார்கள் என்ற தகவலும் தற்போது இல்லை. ஆனால் ஏராளமானோர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மிகச் சிலர் மட்டும்தான், அதாவது 10 to 100 பேருக்கு இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதிலும் ஏராளமானோர் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். ஆனால் காட்சிகளை பார்க்கும்போது சிலர் நேரடியாக பார்த்த சாட்சிகள் கூறுவதை கேட்கும் போது 10வது மாடி 15வது மாடியிலிருந்து
பலர் உதவிக்காக குரல் எழுப்பியிருக்கிறார்கள், அபய குரல்கள் எழுப்பியிருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்றவே முடியாது என்று கூட சில ஊடகங்களில் செய்தி வெளியாகின்றன. நேரில் அருகில் செய்தி சேகரிக்கின்ற செய்தியாளர்கள் கூட மிக தொலைவுக்கு வந்து விட்டார்கள். அவர்கள் சிலர் 10வது மாடி 15வது மாடியிலிருந்து தங்களுடைய மொபைல் போன் மூலமாக டார்ச் அடித்து நாங்கள் ஆபத்தில் இருக்கிறோம் என்பது போல அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அவர்களை அந்த ஊடகங்கள் கூறக்கூடிய தகவலின் அடிப்படையில் பார்த்தால் அவர்களை காப்பாற்ற வாய்ப்பு மிக மிக குறைவு என்றுதான் கூறப்படுகிறது. இந்த 20க்கும் மேற்பட்ட மாடிகள் இருப்பதன் காரணமாக உயர் மாடிகளில் இருப்பவர்களை காப்பாற்றுவது மிகவும் கடினம் என்று கூறுகிறார்கள். ஒருவேளை அவர்கள் அங்கு மேலே இன்னமும் இருந்தால், ஆயினும் கூட இந்த கட்டடத்தை பொறுத்தவரை எல்லா வகையான நடவடிக்கைகளும் மீட்பதற்கும் எல்லா வகையான நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நேரடியாக மேலிருந்து கீழே இறக்குவதற்கு இந்த கிரேன்கள் மூலமாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. வானில் பறந்து முட்டை மாடிகளில் மக்களை வரவழைத்து அங்கிருந்து மீட்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. கணேஷ், நிச்சயமாக லண்டனில் இருந்து வெளிவரும் புகழ்மிக்க கார்டியன் நாளேடு இது பற்றிய உடனுக்குடன் தகவல்களை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டு வருகிறது. அதில் பீப்புள் ரிமைன் ட்ராப்ட் இன்சைட் த கிரென்ஃபில் டவர் என்று கூறப்பட்டிருக்கிறது. மக்கள் இன்னமும் அங்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் வெளியே வர முடியாமல் உள்ளே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் லண்டனில் இருந்து வெளிவரும் கார்டியன் நாளிதழ் கூறியிருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கு இருக்கக்கூடிய செய்தியாளர் ஒருவர் பதிவிட்டிருக்கிறார் ட்விட்டர்ல, ஒரு நபர் தன்னுடைய போர்வையின் மூலமாக ஜன்னல் வழியாக கையசைத்து தன்னை காப்பாற்றுமாறு கத்துவதை கேட்க முடிகிறது. அவருடைய குடியிருப்பின் எண்ணை சொன்னால் உடனடியாக தீயணைப்பு வீரர்களை அங்கு அனுப்புகிறோம் என்று கீழே இருந்து தீயணைப்பு வீரர்கள் கத்திக் கொண்டிருப்பதாகவும் கூட தான் பார்க்கக்கூடிய காட்சியை அவர் ட்விட்டர் மூலமாக பதிவிட்டிருக்கிறார். லண்டன் இதுவரையில் பார்த்திராத மிக மோசமான தீ விபத்து என்று பலரும் ட்விட்டரில் இது பற்றிய தங்களுடைய கருத்துக்களையும் உடனுக்குடன் செய்திகளையும் பதிவிட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த தருணத்தில் மணிகண்டன், எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறைபாடு இந்த விபத்திற்கான காரணம் என்று பார்க்கப்படுகிறது? கணேஷ், தற்போது வந்திருக்கக்கூடிய சில தகவல்களை பார்க்கலாம். இந்த கட்டடத்தை பொறுத்தவரை மேலிருந்து சில பகுதிகள் சிறு சிறு துண்டுகளாக இடிந்து விழுந்து கொண்டிருப்பதாக தற்போது நமக்கு தகவல்கள் வந்திருக்கின்றன. மேலிருந்து உயர் மாடிகளில் இருந்து சிறிய துண்டுகள் இடிந்து விழுவதாகவும், எக்ஸ்ப்ளோஷன்ஸ் சில வெடிப்புகள் உள்ளே இருக்கக்கூடிய கேஸ் போன்ற ஏதாவது பொருட்கள் அல்லது வேற ஏதேனும் பொருட்கள் வெடித்து சிதறுவது போன்ற சத்தத்தை கேட்க முடிவதாகவும் தகவல்கள் வந்திருக்கின்றன. கண்ணாடிகள் உடைக்கப்படும் சத்தத்தையும் சிலர் கேட்டிருக்கிறார்கள். இது போன்ற தகவலை பார்க்கும்போது நீங்கள் சொல்வது போல ஏராளமானோர் உள்ளே சிக்கியிருக்கலாம் என்ற அச்சம் இன்னும் அதிகரித்திருக்கிறது. மேலிருந்து பலர் தங்களுடைய மொபைல் போன்கள், டார்ச் லைட்டுகள் மூலமாக ஒளியை பாய்ச்சி நாங்கள் ஆபத்தில் இருக்கிறோம் என்பதையும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது போன்ற கட்டிடங்களில் பெரும்பாலும் ஆட்டோமேட்டிக்காக தன்னிச்சையாகவே அதாவது ஃபயர் ஃபைட்டிங் மெத்தட்ஸ் இருக்கும். அதாவது தீயை அணைப்பதற்கான எல்லா வசதிகளும் இருக்கும். ஆனால் இந்த கட்டடத்தில் அது போன்ற வசதிகளில் குறைபாடு இருந்ததாக நமக்கு தெரிய வருகிறது. கணேஷ்.